பிகாஸ் அந்த போதையில இருக்கும்போது என்ன நடக்குது, ஏது நடக்குது எதுவுமே அவருக்கு தெரியவே இல்ல அந்த இடத்துல. ஓகேங்களா? அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு அவரோட பிரைவேட் ஆர்கன்ஸ் ஃபுல்லா சூடு வச்சிருக்காங்க. சூடு வச்சுட்டு கத்தியால குத்துற மாதிரி குத்திருவேன், குத்திருவேன்னு மிரட்டிட்டே வந்து, "நீ என்ன எதுவும் கேட்கக்கூடாது ரிலேட்டட் டூ தட்." அந்த மாதிரி கீப் ஆன் அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அதெல்லாம் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு ஷி லெஃப்ட் த பிளேஸ் ஆக்சுவலி. போம்போது இவருக்கு மறுநாள் எந்திரிச்சு மறுநாள் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு விஷயத்துல சந்தோஷப்பட்டுருக்காரு. அப்பாடா நான் உயிரோட தான் இருக்கேன். லிட்டரலி ஒரு நாள் ஃபுல்லா என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அப்புறம் இந்த வீடியோ வந்து அந்த இடத்துல எவிடன்ஸா சப்மிட் பண்ணி போலீஸ் தே அரெஸ்டட் த கேர்ள். வைஃப் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லும்போது, எத பண்ணாலும் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் சொல்ற மாரி தான். ஏதாவது ஒரு பையன் ஃபர்ஸ்ட் பசங்க வெளிய வரவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்துலயும் வந்துட்டு பேச போற விஷயத்துல பொண்ணு லிட்டரலி அஃபெக்டட். பசங்க சைடு நடக்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா, பசங்க லிட்டரலி ஃபர்ஸ்ட் வெளிய வரமாட்டாங்க. வெளிய வந்தாலும் தே ஷுட் ஹேவ் சம் எவிடன்ஸ் டூ ப்ரூவ். ஆமா என் வைஃப் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டா, என் பொண்ணு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க எவிடன்ஸ் இருந்ததுனால தானே அவர நம்புனாங்க.